ஹலோ வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நான் குட்டாக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் தான் வாங்க வந்திருக்கேன். வருஷம் நான் எப்போவுமே குட்டாக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ் சீசனில் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இன்றைக்கி கேரல்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டுனால வீடு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பாவும் பையனும். ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பி ஸ்டார்டிங்காக தான் இருந்தது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறது, ஸ்டார் போடுறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் கேரல்ஸ் நைட்டு 11 மணி மேலே தான் ஆரம்பிப்பாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட். எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்போம். என்னோடய கசின்ஸ் எல்லாருமே, எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்போம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக நாங்கள் தூங்கிட்டு இருக்க டைமில் தான் கேரல்ஸே வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஹாப்பி மெமரிஸாக எனக்கு இன்னுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வர கேரல்ஸ் எல்லாமே 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் கொரோனா எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. பட் இதுவுமே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். ஏன்னா என்னோடய வீட்டுக்கு வராங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்போம். பட் இப்போ நம்மளோட வீட்டுக்கு வராங்கன்றது ஒரு ஹாப்பியான மெமரியை தான் க்ரியேட் பண்ணது. ஸோ பேபி ஜீசஸும் நான் வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியான ஸ்டார்டிங்காக இருந்தது. குட்டாக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸாக இருக்குது. ஸோ அவனுமே ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் முடிச்சிட்ட உடனே அடுத்த வீட்டுக்கு போகலான்ட்டு அங்கே மூவ் ஆகிட்டோம். குட்டா ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான் ஒரு இதையும். அதுக்கப்புறமா நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட டின்னர் அங்கே முடிச்சுட்டு நம்ம ஹாப்பி எண்டிங்கோட இன்னையோட டேவை முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் கேரல்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.